குழம்புனாலே மசாலா தாங்க. அந்த மசாலாவை நம்ம எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க. குழம்புக்கு, பொரியலுக்கு எல்லாமே இந்த ஒரு மசாலா தாங்க. இந்த மசாலாவை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முழு வீடியோவை நான் போட்டிருக்கேன். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து கலந்துருக்கு கவரில். அடுத்ததாக மஞ்சள், கொம்பு மஞ்சள் சொல்லுவாங்க. இந்த மஞ்சளை நம்ம குழம்புக்கு தான் ரெடி பண்ணுவோம். அடுத்ததாக கடலைப்பருப்பு பருப்பு இது ரெண்டும் கலந்துருக்கு. அடுத்ததாக பெருங்காயம், வெந்தயம், ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக சுக்குங்க. சுக்கு வாசனைக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக 2 கிலோ மல்லி நான் எடுத்திருக்கேன். 2 கிலோ மல்லி எடுத்தனா எல்லாத்துலேயும் 100 சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தை தவிர மிளகு 200 சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பும் வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன மசாலா நான் கலக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது கடுகு. கடுகு நான் 100 கிராம் எடுத்ததில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேங்க. அதாவது 50 கிராம் மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வெந்தயம். வெந்தயத்தை நான் 100 கிராம் சேர்த்துக்கிறேங்க. 100 கிராம் மட்டும் சேர்த்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை ஏற்படும். அடுத்ததாக பருப்பு கடலைப்பருப்பு சொன்னேன் இல்லையா, இது ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. இது 100 200 கிராம் இருக்குங்க. இதையும் நான் கலந்துக்கிறேன். அடுத்ததாக மிளகு. மிளகு நம்ம 200 கிராம் தான் சேர்ப்போம். இது 1/4 கிலோ மிளகுங்க. இதில் 200 கிராம் மட்டும் சேர்த்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு. சோம்பு 100 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜீரகம், நெல் ஜீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜீரகத்தை நான் 200 கிராம் சேர்த்துக்கிறேங்க. இரநூறு கிராம் சேர்த்து இதையும் கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுக்குங்க. மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொம்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சுக்கு சேர்த்துக்கிறோம். சுக்கையும் மஞ்சளும் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக நான் 100 கிராம் அளவுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துருக்கேங்க. உளுந்து சேர்க்கும் போது குழம்பு திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கட்டி பெருங்காயம். இந்த குழம்புக்கு வாசனை கொடுக்கறது இந்த கட்டி பெருங்காயம் தான். நீங்கள் தூள் பெருங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது, கட்டி பெருங்காயம் தான் சேர்க்கணும். இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டுருவோம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா காயாது. இதை அரைக்கும் போது என்ன ஆகிடும்னா மிஷினில் போய் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணதை தனியாக எடுத்து நான் காய வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து காய வைக்கும்போது காயாது. இதை தனியாக காய வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக காஞ்சிரும். இந்த மஞ்சள், சுக்கு, இந்த பெருங்காய கட்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்து நான் காய வச்சுருக்கேன். இதை எடுத்து போய் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். இதையும் சேர்த்து நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். அடுத்ததாக மல்லி பாருங்கள். மல்லி நல்லா பளிச்சுன்னு பலபலன்னு இருக்குது புதுசாகவே. இதை நம்ம காய வச்சிடலாமாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாயை நல்லா பரப்பி போட்டுருங்க. ஏன்னா இந்த பாய் இந்த மல்லி காய வைக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம்.
இதை நம்ம கொட்டி பரப்பிடலாம். நம்ம துணியில் காய வச்சிங்கன்னா என்ன ஆகுனா துணி காற்றடிக்கும் போது பறந்து செதறத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் இப்படி பாயில் காய வச்சிங்கன்னா செதறாது, காற்றடித்தாலும். இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அடுத்ததான் மிளகாய் வந்து நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 2 கிலோ மல்லிக்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தலைனா நீங்கள் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் மிளகாய் ரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கும் காரத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இதையும் நம்ம வெயிலில் எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம். பாருங்கள், மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு மசாலா இருந்தால் போதுங்க. இது அப்படியே ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் 4 மாதத்துக்கு நம்ம இதை வச்சு செஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்